அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இந்த நிலைமை மாறுமோ மாறாதோ, இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி பல தரப்பட்ட கேள்விக்குரிய நிலைமையில் நாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, வாழ்க்கையில் எதுவுமே நாம் நினைத்தது போல இல்லாத பொழுது, இப்படி நடந்தால் நலமாயிருக்கும் என்று நம்முடைய மனது ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு ஏரி குளம் குட்டை நிரம்ப வேண்டுமென்றால் மழை பெய்ய வேண்டும், புயல் அடிக்க வேண்டும். இப்படி நடந்தால்தான் நிரம்பும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எதையுமே நீங்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் கண்ணெதிரே இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எந்த ஒரு இயற்கையான நிகழ்வுகள், வழக்கமான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால், அவர் எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும், கூரை போட்டு நாம் மூடி வைத்திருந்தாலும் அவர் கூரையை திறந்து அவர் உள்ளே அற்புதத்தை கொடுப்பார். ஆகையினால ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது அது மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வது அவருக்கு மிகவும் எளிது. அதனால்தான் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏதுவான சூழல்கள் இல்லாத போதும் நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கை திரும்ப செழிக்கும், திரும்ப தண்ணீரினால் உங்களுடைய வாழ்க்கை மலரும். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் அதை தோன்ற பண்ணுவார். ஒரு விசை சமாரியாவிலே மிக கொடுமையான பஞ்சத்திலே ஒரு தாயும் இன்னொரு தாயும் குழந்தைகளை ஷேர் பண்ணி சமைத்து சாப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பஞ்சம் அந்த தேசத்தில் இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய நினைத்து விட்டால் அது யாரும் தடை பண்ண முடியாது. அதே போல் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணினது போல அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். கவலைப்படாதிருங்கள். ஆகையினால நீங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.